என்ன பொழப்புது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. Welcome to Week of Vibes. Day 3rd of Honavar. Yeah. ஸோ நேற்று என்ன ஆச்சுன்னா எங்களோட ஒரு கேமரா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த லாக் ஒடிஞ்சு உள்ள தண்ணி போய் ஸோ வந்துட்டு டெம்பிள் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் 7 hours எடுத்துக்கிறாங்க. ஸ்கூபா டைவ் போனோன்னா ரொம்ப டைம் ஃப்ரீ ஆவாங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். ஸோ Day 3 முருடேஸ்வர் அகெயின். நேற்று எடுக்க முடியல, உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே மறுபடியும் போயிருக்கோம். இது ஏஞ்சலோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே சத்தியம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. First entrance of Murdeshwara. நாங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து முருடேஸ்வரா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நேற்று நாங்க வந்துட்டோம், வீட்டுக்கு ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா வந்து சரி நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து முருடேஸ்வரா பார்க்காம டெம்பிளை விசிட் பண்ணாம போறோமே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மறுபடியும் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மறுபடியும் கோயிலுக்கு வந்து இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கோயிலை விசிட் பண்ணிடுவோம். நானும் கோயிலை பாக்குறேன், நீங்களும் கோயிலை பாருங்க. தூரத்துல தெரியுறது வந்து கோவிலோட கோபுரம். நல்லா கோபுரம் வந்து நம்மளுக்கு தூரத்துல இருந்து வந்து அழகா தெரியும். நம்ம கிட்ட போய் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். தான் வந்துட்டு நாங்க டெம்பிள்குள்ள விசிட் ஆயிடுவோம். அதுக்குள்ள வந்துட்டு ரொம்ப தாகமா இருக்கா, நம்ம வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளுக்கு. அதனால நம்ம வந்துட்டு ஒரு சில்லுன்னு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு உள்ள போயிடலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? யோ வெல்கம் டு வீக் ஆஃப் வைப்ஸ். ஓகே, நம்ம இப்போ டெம்பிள்குள்ளே வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு இந்த கோபுரத்தோட இது ஓப்பன் பண்ணல. நம்மளோட டார்கெட் என்ன தெரியாமா? அந்த கோபுரம் மேலே போயிட்டு நின்று அங்கே இருக்கிற பெரிய சிவன் ஸ்டாச்சுவை நம்ம வந்துட்டு வீடியோ பண்ண போகிறோம். என்னப்பா நேற்று தண்ணிக்குள்ள குச்சோன்னா குளிர தந்துச்சு. நேத்து அது அது வேற. ஏன் டப்புலாம் வச்சு வைக்கிறாங்க? செப்பல்ங்க, செப்பல்க்கே டப்பு டாக் தானே தருவாங்க எல்லாத்துக்கும். நம்ம செப்பல் எல்லாம் இங்க வச்சுட்டு இப்போ நாங்க வந்து டெம்பிள்குள்ள விசிட் பண்ண போறோம். 8:26 ஆகிதானா? செப்பல் விட்டாச்சு. இப்போ வந்துட்டு சூடு காலோட வந்துட்டு அவஸ்தப்பட போறோம். இந்த வெயிலுக்கு வந்தாச்சு, சூடாகுது. நான் நிழலையே வரேன். எவ்வளவு நேரம் பார்க்கலாம். அப்படியே குச்சி குச்சி இது நின்னு பேசு, நின்னு பேசு. ஓடாத, நின்னு பேசு, நின்னு பேசு. வா நிக்கிறேன். நம்மளோட ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுறி, நின்னு பேசுறி. வாடி, வெயில வந்து நின்னு பேசு. ஐயோ சரி நான் நிக்கிறேன். வந்துட்டு நம்மளுக்கு ஃபாலோவிங்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் எப்போ ஜாஸ்தி வராங்களோ அப்படி 1 hour வந்துட்டு அந்த மாதிரி வெயில நிக்கிறேன். இதான் இடம். வா வா, இப்படிதான் நம்ம போகணும். நம்ம கியூக்குள்ள நிக்கிறோம். இது எதுக்கான கியூ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த கியூக்குள்ள நாங்க வந்து நிக்கிறோம். ஆனா சின்ன வயசுல இருந்து நான் வந்துட்டு முருடேஸ்வராக்கு வரணும், டெம்பிள் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா எங்க அப்பா எங்க ஆனா நிறைய வாட்டி வந்து ஸ்கூபா டைவிங் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். டெம்பிள் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருந்தேன்னா ஜஸ்ட் ஃபார் யூ, உங்களுக்காக மட்டும்தான். நான் சின்ன வயசுலயே பார்த்திருக்கோம்.
நாங்க வந்துட்டு நேத்தே விசிட் பண்ண வேண்டியது. நேற்று கேமரா ஓடிச்சதுனால வந்துட்டு எங்களால விசிட் பண்ண முடியல. கோபுர ஓடிஞ்சிருச்சுங்க. பொடி இல்லடா ஓடிச்சுட்டு நம்ம கூட தான் அதுவும் இல்லாம நாங்க வந்துட்டு சரியா எந்த இடத்துல போகணும் அதெல்லாம் வந்துட்டு எந்த ஸ்கூபா டைவிங்காக எந்த கம்பெனி சூஸ் பண்ணோம் இதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஒரு சின்ன கிளிப் இருக்கு போட்டுவிடுவோம். ஏன்னா எங்க 2 பேருக்கு ஒரு ஃபைட் போயிடுச்சு. சரியான ஃபைட். மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு.